மறுபடியும் அதே ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? இல்ல நீங்க பண்ணதுதான். அதான் நாளைக்கு போட்டு கிளிக்க போறாங்க. 2026 தமிழக முகமது ஷா வரப்போறது ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா. இதேதான் அது எதுவும் மாறாது. அவன் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமா தான் இருக்கும். பூரா உடையுது, எல்லா பக்கமும் உடையுது, நொறுங்குது, எல்லாம் வைக்குது. இங்க உடைக்க முடியாம அலைகிறாங்க. அது நம்ம ஜெயிச்சுக்கிட்டா இது உடைக்க முடியாது. இது பெரிய கோட்டை. அது டிராபிக் ஆனிச்சு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஏன்னா பஞ்சுவாலிட்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேகரபாபன். ஆமா, வரும்போதே கேட்டார் எங்க இருக்கிறீங்க, பனி என்ன ஆகி போச்சு முடியுமில்ல லவான்னு கத்துனார். அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளேயும் ஏறி வர்றேன்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி உள்ள பூந்து வந்துட்டேன். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? அருமை அண்ணன் மாமன்னனுக்கு துணையாக இருக்கின்ற சிறந்த பாடகர். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ? உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ? சிந்தனை செய்யலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ? அதாவது மேடையில் நிற்கிற எங்கள் அண்ணன், என் அன்பு சகோதரன், எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கு. இன்னைக்கு இருக்கட்டும், அது கிடக்குது, அது பாருங்க. இன்னைக்கு அதாவது உண்மையிலே என்னங்க எங்கே பார்த்தாலும் இங்கே பாருங்க, ஒரே நம்ம கட்சி கலர் தான் தெரியுது தவிர யாருமே தெரிய மாட்டேங்கல. இல்லை எல்லாம் கொடைக்குள்ள இருக்கீங்களா பூரா? அருமையான நிகழ்ச்சிங்க. பகலை இரவாக்கிட்டான் பாருங்க, இரவை பலவாக்குறான் கடவுள். எல்லாரும் எவ்வளோ சந்தோஷம் கூலியாக உட்கார வச்சுருக்கான் பாருங்க. என்னைக்கு இதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2026 நம்ம ஐயா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தான் திருப்பி முதலமைச்சர். 100க்கு 100 உண்மை, இதுக்கு மாற்ற கருத்தே இல்லை. 200 நிச்சயம், 200க்கு மேலே வர்றது நம்ம லட்சியம் இல்லை? ஆமாம். என்ன 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 எப்படி அழகான ஒரு அதாவது இந்த நிகழ்ச்சி நம்ம அதை பற்றி பேசிக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய அன்பு சகோதரர் அருமையா டெப்டி சிஎம் உதயநிதி அவர்களுக்கு 58 கடந்து, சாரி 58 எனக்கு, நீ வேற பார்த்துறாங்க, 48 கடந்து 59 அடியெடுத்து வைக்கும் அண்ணன். 49 மறுபடியும் அதே ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? இல்ல நீங்க பண்ணதுதான். அதான் நாளைக்கு போட்டு கிளிக்க போறாங்க. அதனால 49 வயசை அடியெடுத்து வைக்கும் அண்ணன் பிறந்த நாளுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார். அப்படியே நான் பார்த்துருக்கேன். உதயநிதி சார் அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ டைரக்டர் அந்த வேலையை கரெக்டாக அவர் வாங்கி அதை பொறுமையாக ரொம்ப அங்கே கட்டுப்படுவார். அங்கே அதே மாதிரி இன்னைக்கு தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதி அவர் கலைஞருடைய பேரன் அல்லவா, சாதாரண மனிதன் இல்லையாது. நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதயநிதி சாருக்கும் இன்னைக்கு அரசியலில் இறங்கி அரசியலில் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோடனே அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு.
நீ சினிமா பாணி அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது. இப்போ அது மாமன்னனோட முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர் முகத்தில் சினிமா மூஞ்சியை பார்க்க முடியாது. அவருடைய பணி என்னன்னா உழைப்பு உழைப்பு உழைப்பு. எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் வச்சாங்க. அவர் பேர் வந்து ஸ்டாலின் கிடையாதான், உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்புக்கு பிறந்த புல் எப்படி இருக்கும், பின்னி எடுக்கும். அதனால மக்கள் பணி அழகாக சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகாக போயிருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஐயா கலைஞர் ஐயா, எவ்வளோ பண்ணியிருக்காரு. என்னவோ ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன், மகளிருக்குன்னு சொல்லிக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கு பூரா சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் பாருங்கள், கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கையை பாருங்கள். அதுக்கு நான் அடிமை. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்கள் உண்மையிலே கட்டுப்படணும். என்ன வேலை பார்த்துக்க பாருங்க, அது ஒன்று தான். இப்போ நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர். ஆனால் அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்கள் கலைஞர் ஐயா செய்யலை. முந்தியெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து, பொம்பளை பிள்ளைய 10-15 வயசில் கட்டி 10 வயசும் கட்டி கொடுப்பான், 12 வயசுல கட்டி கொடுப்பான், 20 வருஷம் கட்டி கொடுத்துருவான். ஓடி இன்னொருத்த வீட்டுக்கு போகிறீங்களே உனக்கு ரெடி சொத்துன்னு சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க. அதை உடைச்சார் பாருங்க கலைஞரை, உடைச்சார் சட்டமாக்கி. அந்த பெண் மக்களுக்கு அந்த பிள்ளைக்கு சொத்து இருக்குடா, பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்கள் ஐயா கலைஞர் ஐயா. எனக்கு ஒரு பையன் 3 பொண்ணு. எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை வரல. அப்படியே மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியாக கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சிருக்காருன்னா, பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும். அது கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க. 2026 தமிழக முதலமைச்சர் வரப்போகிறது ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா, ஐயா துணை முதலமைச்சர் ஐயா. இதே தான் அது ஒன்றும் மாறாது. அவன் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். பூரா உடையுது, எல்லா பக்கமும் உடையுது, நொறுங்குது, எல்லாம் வைக்குது. இங்கே உடைக்க முடியாமல் அலைகிறாங்க. அது நம்ம ஜெயிச்சுக்கிட்டா இருப்போம். இது உடைக்க முடியாது, இது பெரிய கோட்டை. அது ஆகினால எல்லாரையும் உங்களை பார்த்துக்கு எல்லாரும் முன்னாலும் நான் லேட்டாக வந்து மன்னிச்சுக்கங்க. வழியில் ஊரா பாவம் மேலையெல்லாம் ஏறி வர்றாங்க, ஆட்டோவில் காரில். அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக ஆகி போச்சு. ஏன்னா பஞ்சுவாலிட்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேகரபாபண்ணே. ஆமாம், வரும்போதே கேட்டார் எங்கே இருக்கிறீங்க, பனி என்ன ஆகி போச்சு போச்ச முடியும் லவான்னு கத்துனார். அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளேயும் ஏறி மேலே ஏறி வர்றானேன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி உள்ளே பூந்து வந்துட்டேன். ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடையை கையில் கொடுத்து உண்மையிலே எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அழகாக குளிர்ந்த இடத்துல நிற்கிறீங்க. எல்லாரும் இந்த 2024 அந்த போர் தேர்தலுங்கிற அந்த போரில் எல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று முதல் பரிசை எல்லாரும் வாங்கணும். இதுதான் உதவி. என்ன சாதாரண இல்லை. ஒரு வரி மட்டும் சொல்லிடுறேன், அவருக்காக பாடின ஒரு வரி. அவர் முதலமைச்சர் ஐயா வந்து அவரை பார்த்து பாடுறாரு, 2 பேரும் சேர்ந்து உங்களை பார்த்து பாடுறாங்க. அந்த ஒரு வரி 4 வரி சொல்லிடுறேன். உண்டு உண்டு என்று நம்பிக்கால ஏடு, உண்டு உண்டு என்று நம்பிக்கால ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. உண்டு உண்டு என்று நம்பிக்கால ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு. 2இல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமித்து, 2இல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமித்து, அது நீதி வரவில்லை எனில் வாளை தொடுத்து. ஹே என்றும் ஒன்று நேர்மின் பண்ணார். இதுதான் நான் மாமன்னிலையும் பாடியிருக்கேன். அதை மாமன்னிலையும் அவருக்காக மாமன்னில் பாடின பாட்டு அந்த பாட்டு தான். என்ன பாட்டு பாடியிருப்பேன், ஒரு பாட்டுமே பாட்டு என்ன, சுற்றி பகை வந்து சூழும் திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். ஐயாவுக்கு பாடினேன், உதய சாருக்கு. வெற்றி தோல் கொண்டு முடிப்பாய். ஆனால் இங்கே இருங்க, யார் என்ன பேசினாங்க உடனே பதில் சொல்கிறதில்ல, சாப்பிட்டாவே ஆப்பு வைப்பார். அவர் உதவி சேட்டை நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். நான் ரொம்ப நெருங்கி பழகினவன். நான் சும்மா
கேட்கறதுக்கெல்லாம் பதில் கிடையாது. கேப் விட்டு ஒரு 10 கேள்வி கேட்டால் 11வது பதில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி அடிப்பார், நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி. அதனால் அவற்றெல்லாம் ஒன்று நடக்காது. சுற்றி நிற்கிறது பூரா அது பூரா பயங்கரமான அரசியலை கரகண்டு அப்படியே சட்டியில் குடிச்சவங்கலாம் ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாருமே உள்ளே இறங்கி உங்களோட மக்களாக கூட வேலை பார்க்குறவங்க, மக்களோட மக்களாக வேலை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி யார் இல்லாமல் அலையுது. இறங்கி உள்ள தைரியமாக போவாங்க, பயப்பட மாட்டாங்க, யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பயங்கிறதே இந்த நம்ம கழக திமுகவுக்கு கிடையாது. அது நானும் ஒரு ஓரமாக இருக்கேன், என்னையும் சேர்த்துக்குங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க, வெற்றி வெற்றி, நாளை நமதே பின்னுவோம். நன்றிண்ணா, நன்றி. இந்த நல்ல பாட்டு பாடினீங்க, நான் முடிக்கல அதை நான் கடைசி வரியை விட்டேன். உடலை மண்ணுக்கும் உயிரை தமிழுக்கும் உதவும் நாள் கொண்டு துடிப்பான், சுற்றி பகை வந்து சூழும் திருநாளை வெற்றி தோல் கொண்டு முடிப்பான், வெற்றி தோல் கொண்டு முடிப்பான். மகிழ்ச்சி. திராவிட இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல இருக்கின்ற நம்முடைய இளம் தலைவர், இளைஞரினுடைய ஈடற்ற செயலாளர், ஆருயிர் இளவல் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை ஒவ்வொரு கிராமம் தொடங்கி ஒன்றியத்தில், மாவட்டத்தில், மகேஷ் இளமையாக இருக்க மெதுவா, நீ இளைஞருங்க நான் ஒத்துக்கிற மெதுவா, ஒவ்வொரு ஊரையே தொடங்கி ஒன்றியம் என்றும், பகுதி என்றும், நகரம் என்றும், மாவட்டம் என்றும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்ற அந்த நேரத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் அழைத்து சிறப்பித்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர், தமிழக அரசினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் சேகர்பாபு அவர்களே, வருகை இருந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். இதுவரை சேகர்பாபுக்கு பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள் மட்டும்தான் கட்டுப்பட்டவர்கள் என்று நினைத்தேன். ஆனால் இன்றைக்குத்தான் தெரிந்தது மலையே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று. இப்படி ஒரு நிகழ்ச்சியை திறந்த வெளியிலே நடத்தி எல்லோருக்கும் ஒரு குடையை கொடுத்து அந்த கொடையை சுருட்டி வைத்து விட்டால் என்ன செய்வதென்று இயற்கைக்கு ஆணையிட்டு மழை பொழிந்தால்தான் என்னுடைய ஆற்றல் தெரியும் என்று உங்களை எல்லாம் குடைபிடிக்க வைத்து இப்படி ஒரு சித்து வேலையை செய்கின்ற ஆற்றல் நம்முடைய சேகர்பாபு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் மனமாற ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பொறாமையாக இருக்கிறது. நம்ம என்னதான் செஞ்சாலும் இயற்கை சில நேரத்தில் சதி பண்ணோம். இப்போ இயற்கை அவர் கட்டுப்பாட்டில் வச்சு பெய்யினா பெய்யுது, பெய்யலாம் பெய்ய மாட்டேங்குது. இந்த மழை பெய்யலன்னா இவ்வளோ அழகான தோட்டம் தெரியாது. இப்போ தலைவர் நாளைக்கு காலையில் பார்த்துட்டு என்ன சொல்லுவார், சேகர்பாபு மாதிரி இருக்கணும் பார், அப்போ தான் எங்களுக்கு எரிச்சல் வரும். இந்த வேலையில் எங்கே கற்றுக்கிட்டேன் சேகர்பாபு வந்தோன்னே கேட்டேன். எனவே அவருக்கு முதல்ல சல்யூட், நன்றாக செய்திருக்கிறார். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்றால் தனி மனிதருக்காக அல்ல. இது ஒரு 100 ஆண்டு காலம் கண்ட இயக்கம். உலகத்திலே எந்த பாகத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அநீதி இங்கே இழைக்கப்பட்டது. என்ன அநீதி? எல்லா நாடுகளிலேயும் தொழிலை பிரித்து கொண்டார்கள். நான் போட்டிருக்கிற சட்டையை, நான் போட்டிருக்கிற செருப்பை நானே தயாரிக்க முடியாது. இந்த சட்டையை நான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் பருத்தி எங்கேயோ நடவு செய்யப்பட வேண்டும், அதற்கு ஒரு விவசாயி. என்னுடைய செருப்பை நான் போட்டுக்கொள்ள வேண்டுமானால் தைப்பதற்கு ஒரு தொழிலாளி. இந்த விவசாயி, தொழிலாளி அந்தந்த தொழிலை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஆனால் இங்கே மட்டும்தான் ஆண்டவன் பெயரால், மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இந்த தொழிலை நீதான் செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர்களை படிக்காதே என்று சொன்ன மதம், சாதி இங்கே தான் இருந்தது. அந்த சாதியை, மதத்தை 2000 ஆண்டு காலமாக இருந்ததை அடித்து நொறுக்கிய ஒரே இயக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் இந்த திராவிட இயக்கம். அந்த இயக்கத்திற்கு தத்துவத்தை தந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் இவர்களின் மொத்த வடிவமாக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒற்றை மனிதர்
இன்றைக்கு இந்த தத்துவத்தை மட்டும் காப்பாற்றவில்லை, இந்த தத்துவத்தை கபலீகரம் செய்கின்ற அமித்ஷாக்களையும் மோடிக்களையும் களத்திலே நின்று எதிர்த்து விரட்டுகின்ற ஆற்றல் படைத்த ஒரு அரசியல் தலைவர், இவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் இருப்பவர் தான் நம்முடைய முதலமைச்சர். தத்துவம் சிதையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நான் இன்னும் கூட ஒருபடி மேலே போய் நம்முடைய முதலமைச்சரை புலங்காயுதம் அடைகிறேன். பெரியார் இந்த மண்ணிலே வந்து தத்துவத்தை தந்து ஊரெல்லாம் சுற்றி வந்தார் மூத்திரச்சட்டியோடு, தமிழன் அறிவு பெற வேண்டும் என்பதற்காக. அப்போது இந்த ஆபத்து இல்லை, RSS இல்லை, அப்போது இந்துத்துவா இல்லை, நாடாளுமன்றத்தில் 2 MP கூட இல்லை, கட்சி இருந்தது. அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றால் கட்சியினுடைய தலைமைக்கு வந்தார், அப்போது 2 MP தான். கலைஞர் காலத்தில் 100 MPக்கள் வந்தார்கள். வாஜ்பாயோடு கூட்டணி வைத்து வேறு விதமாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால், நாங்கள் இருக்கிற வரை நீ மசூதி கட்டக்கூடாது, நாங்கள் இருக்கிற வரை காஷ்மீர் தொடக்கூடாது, நாங்கள் இருக்கிற வரை பொது சிவில் சட்டம் கிடையாது, வேறு விதமாக தந்திரங்களை கையாண்டு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். பெரியார் இல்லாத போது அந்த ஆபத்து, அண்ணா இருந்தபோது இல்லாத ஆபத்து, கலைஞர் இருந்தபோது கட்டுப்பாட்டில் இருந்த ஆபத்து இன்றைக்கு பேயாட்டம் ஆடுகிறது. அந்த பேயாட்டத்தை தடுத்து நிறுத்துகிற ஒரு கொள்கை பூசாரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாமனிதர் தான். அவரால் மட்டும்தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லின்னு ஒரு சிஎம் சொல்ல முடியும்னா அவரால் மட்டும்தான் முடியும். எல்லோரும் மண்டியிடுகிறார்கள். ஆனால் இந்த மனிதர் நிற்பதற்கு பின்னால் என்ன காரணம் என்றால், ஸ்டாலின் என்கின்ற தனி மனிதர் அல்ல, அவருக்கு பின்னாலே இருக்கின்ற இந்த திராவிட தத்துவம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும். இவர் ஓடிக்கொண்டிருக்கிற போதே கலைஞர் ஓட்டத்தில் இருந்தார். கலைஞர் ஓடிக்கொண்டே இருக்கிற போது தன்னுடைய பையனை தயார் செய்து அந்த ஓட்டத்திலே பங்கெடுக்க வைத்தார். இன்றைக்கு கலைஞர் இல்லை, நம்முடைய தலைவர் ஸ்டாலின் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் ஓடிக்கொண்டிருக்கிற போதே அடுத்த தலைமுறைக்கு பக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு இன்னொரு தலைவராக நம்முடைய தலைவர், இளம் தலைவர் இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர் முதலமைச்சராக வருவார், அது அல்ல அவருக்கு பெருமை. அவரை முழுமைப்படுத்துவது அமைச்சர் பதவி அல்ல, அவரை முழுமைப்படுத்துவது இந்த திராவிட தத்துவத்தை அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செலுத்துகின்ற மகத்தான ஆற்றலூர் தலைவனை நாம் வாழ்த்துகிறோம் என்ற உணர்வோடு இந்த இயக்கம் வாழ, இன உணர்வு வாழ, இந்த கொள்கைகள் வாழ அவர் வாழ வேண்டும். அவர் வாழ்ந்தால்தான் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் உயிர்ப்போடு இருப்பார்கள். அவர் வாழ்ந்தால்தான் எதிர்காலத்திலே நம்முடைய தலைவருடைய புகழ் நிலைத்து நிற்கும். எனவே அவருக்காக நாம் வாழ்த்துவோம், அதற்காக வாழ்த்துவோம். அவரை வாழ்த்துவதுதான் நம்முடைய மாபெரும் கடமை என்று சொல்லி உங்களை எல்லாம் இந்த மலையிலேயும் சந்திப்பதிலேயும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை உரையாற்றுமாறு மாவட்ட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.